கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பணம் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் ஒரு அத்தியாவசிய தேவை. இதை குறித்து மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் மணி இஸ் எ நெசசரி சோஷியல் ஈவில் என்று கூறியிருக்கிறார். அதாவது பணம் அவசியமான சமுதாய தீமை. ரெண்டு காரியம் அவர் அதில் வலியுறுத்தியிருக்கார். ஒன்று, அது அவசியமானது, அது இல்லாமல் இன்றைய சமுதாயத்தில் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் அதே சமயம் அது தீமையானது என்பதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது. வாசிக்கலாம் எபிரேயர் 13 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் நாம் போதும் என்ற மனதுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று வாழ வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டும் என்று கூறுகிறார். பண ஆசை, இந்த பணம் ஒரு பாதாளத்தை போன்றது. அது முடிவில்லாத பாதாளம், பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்வார்கள். அது எவ்வளோ கிடைச்சாலும் ஒரு மனுஷன் அதில் திருப்தி அடைய மாட்டான். ஆகையினால தான் நீங்கள் பணத்தின் மீது ஆசை வைக்காதிருங்கள். ஏனென்றால் நிறைய பேர் நினைக்கிறது என்னது, நிறைய பணம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கலாம், என் கையில் நிறைய பணம் இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம். சில பணக்கார மனிதர்களுடைய ஆடம்பர அகங்கார வாழ்க்கையை பார்த்து நாம் அப்படி எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் பணம் எல்லாம் கிடையாது. சமீபத்தில் நான் ஒரு துணுக்கு செய்தி வாசித்த போது அதில் எழுதியிருந்தவர் சொல்கிறாரு, இன்றைக்கி உலகத்தில் டாப் 10 பிஸ்னஸ் மேனில் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரோடைய மனைவியும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களாலே தங்களுடைய மனைவிமார்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை. அப்படின்னா பணம் குடும்ப வாழ்க்கையின் ஆதாரம் இல்லை. பணம் இருந்தால் என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும் நம்முடைய நினைவு தவறானது என்று கூறுகிறார். மாறாக போதும் என்ற மனதுடையவர்களாய் இருங்கள். வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் சில கட்டளைகளோடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற பழைய ஏற்பாட்டின் வேத வாக்கியத்தை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் பயன்படுத்துகிறார். யோசுவாவுக்கு இந்த வசனம் கொடுக்கப்பட்ட போது, இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட போது கடவுள் யோசுவாவோடு சொன்னார், நீ என்னுடைய வசனத்திலிருந்து, அதாவது நியாயப்பிரமாணத்திலிருந்து வலது புறமாவது இடது புறமாவது சாயாமல் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீ நடப்பாய என்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே போல் இங்கே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் எந்த சூழலிலே இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு? நாம் போதும் என்ற மனதுடனே பண ஆசை இல்லாதவர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. 5வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே கர்த்தர் எனக்கு சகாயர் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் கூறுகிறார். அதாவது தேவன், கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திப்பவர். நாம் போதும் என்ற மனதுடனே பண ஆசை இல்லாதவர்களாய் கடவுளை சார்ந்து கொண்டு அன்றாடக தேவைக்காக நாம் உழைத்து வாழ கற்றுக்கொள்வோமே என்றால் தேவன் நம் கூடவே இருந்து நம் உழைப்பின் பலனை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், மனுஷர் நமக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் செய்தாலும் தெய்வன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலக மனிதர்கள் பண ஆசை, பொருளாதார முன்னேற்றம், இல்லை என்றால் பொருள் ஆசை, இவைகளை மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பணம் தான் எல்லாம். பணத்துக்காக குடும்பத்தை, உறவுகளை பகைத்து கொண்டு தள்ளிவிட்டு வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர்? அந்த பணத்துக்காக அடிமைகளாக வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர்? தாங்கள் வேலை செய்கிற முதலாளிகளுக்கும் கம்பெனிக்கும் அடிமையாக வாழ்கிறவங்க. அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ திருட்டு வேலைகள், எவ்வளோ ஏமாத்து வேலைகள். இன்றைக்கி இந்தியா மாதிரி ஒரு நாடு எப்பயோ முன்னேறி இருக்கணும்.
ஏன் நாம் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறோம்? ஏன்னா இங்கே இருக்கிற லஞ்சம், ஊழல் போன்ற பாதகமான செயல்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை அமைவது என்னது? பண ஆசை. பண ஆசை ஒரு தேசத்தின் முன்னேற்றத்தவே தடுத்து நிறுத்துகிறது. இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் போதும் என்ற மனதுடனே வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு சகாயர். அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென்.